ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பிக் பாஸ் கேப்டனாக இந்த வாரம் வந்து கனி அவர்கள்லாம் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நம்ம துஷார் கேப்டனாக இருந்தார், அவர் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி இப்போ இருக்கிற கேப்டனுக்கு வந்து சொல்லி அவங்க வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் வந்து முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம வந்து விவரமாக பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக வந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்செல்லாம் சப்போர்ட் பண்ண மக்களே. ஸோ முதல்ல என்ன சொல்லிக்கிறேன்னா, கானா வினோத் எஃப்ஜே எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கள ஒரு டேலண்ட் இருக்குது. இவங்க வந்து ரெகுலராக வந்து நிறைய சாங்ஸ் பாடணும், அப்புறமா வந்து ஒரு இதெல்லாம் பண்ணுவார்ல, இந்த மிமிக்ரி பண்ண சம்திங் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணணும். இந்த வந்து மூவியில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் போடாமல் அவங்க ஓன் சாங்ஸ் கிட்டத்தட்ட கானா வினோத் வந்து ஒரு 700-800 சாங்ஸ் கிட்ட பாடியிருக்கான்னு சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் பேசும்போது அதெல்லாம் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி வந்து அவங்களோட சாங்ஸை வந்து ரெகுலராக பாடணும். அதே மாதிரி எஃப்ஜேக்கான சில டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட டேலண்ட்டை வெளில கொண்டு வரும்போது தான் அவங்க யாருன்னு நிறைய பேர் தெரியும். ரெண்டாவது வந்து பிக் பாஸ் வீட்டை வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது முக்கியமான விஷயந்தான். நிறைய பேர் வந்து கீரை வாசல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படி தூக்கி போடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வேலிடான விஷயந்தான். முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டில் மைக் மாட்டாமல் வந்து சுற்றிருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் எதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதை வந்து பனிஷ்மெண்ட்டும் பேசியிருக்காங்க, இந்த டிஸ்கஷனில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நைட்டில் 10 மணி மேலே வந்து மைக்கை வந்து மறைச்சி வச்சு பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மைக்கை வந்து கீழே இழுக்கிறது, இல்லைன்னா மைக்கை வந்து மறைச்சி வச்சு பேசுறது. இல்லை தாரோட கூட சொன்னாங்களா, நான் அவங்ககிட்ட பேசினேன், அது வந்து மைக்கில் வந்து தெரியாத மாதிரி தானே பேசினேன், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்டர் மில்லன், ஸோ அவரோட ஃபன் கம்பல்சரி அது இருக்கணும். ஒருத்தரோட டேலண்ட்ஸும் வந்து வெளியில் கொண்டு வரணுன்றதால அவங்களோட இதை வந்து அவங்க சொல்லணுன்றாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்கள மட்டும் தான் டேலண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் மற்றவங்களாம் எப்படி நம்மளுக்கு தெரியல. ஸோ மற்றவங்களாம் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவங்கள மட்டும் சொல்லியிருக்காரு. நம்மளுக்குள்ள டேலண்ட் வந்து ஏதாவது ஷோ பண்ணும் அப்படின்னு அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்குமே வந்து கேப்டன் ரூம் இருந்துச்சுல, யாருமே உள்ளே போகக்கூடாது, கேப்டன் மட்டும் தான் உள்ளே அலௌடு, வேறு யாருமே உள்ளே அலௌடு இல்லை, அது மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து யார் வேணால் கேப்டன் ரூம் உள்ளே போகலாம், ரூம் சுற்றி பார்க்கலாம் வந்து சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காரு. இந்த ரூல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு யாராவது உள்ளே போனால் அந்த டைமில் கேப்டன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நம்ம ஆளுங்க வந்து கார்டன் ஏரியாவிலே வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி தனி ரூம் கொடுத்துட்டாங்கன்னா கேப்டன் வெளியில் இருப்பாங்க, இவங்க யாராவது 2 பேர் உள்ளே போய்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய கருத்துக்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த மைக் மேலே சொல்லியிருந்தால, மைக் வந்து நீங்கள் வந்து சரியாக மாட்டாமல் பிக் பாஸ் வந்து உங்களை கூப்பிட்டாருன்னா 10 சிட்டப்ஸ் 15 சிட்டப்ஸ் போனோன்னாங்க வேலிடான ஒரு விஷயங்க. ஏன்னா வந்து இவங்க அசால்ட்டாக வந்து பேசும்போது கீழே இறக்கி பேசுகிற மாதிரி வந்து யாரும் கேட்காத மாதிரிலாம் பேசுகிற மைக் இருக்குது. ஆனால் கேட்காத மாதிரிலாம் பேசுறதெல்லாம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கேட்டால் ஸ்ட்ராட்டஜின்றாங்க. அந்த மாதிரி பண்ணால் 15 சிட்டப்ஸ் போனோமா. சப்போஸ் நீ மைக்கே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன்னா, ஓகேங்களா, மைக்கே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன்னா அதுக்கு வந்து 50 சிட்டப்ஸ் போடுற மாதிரி வந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து இவங்க தூங்குறதுக்கு அந்த ரூல்ஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ இவங்க தூங்கி லாஸ்ட் சீசனில் வந்து மைக் மாட்டாமல் பக்கத்தில் இருக்கிற நபர் வந்து அவர் வந்து இந்த இதை வச்சுட்டே டமர் ஆச்சுட்டே சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் இன்னும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிக் பாஸ் வீட்டில் இவங்க என்ன நினச்சிக்கிட்டேன்னா, சாப்பிட்டு தூங்குறது தான் வந்து ஒரு கேமு. ஸோ இதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணணுன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சில டீம்ஸ் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கிச்சன் டீமில் வந்து பிரவீன் வந்து கெமி, ஸோ இவங்க 2 பேருமே வந்து டீமாக பிரிச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து கிச்சன் டீமில் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி கெமி வந்து கேப்டனாக இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமு பேர் 2 பேர் வந்து இது பண்ணலாம். ஸோ 2 பேர் வந்து அங்கே இருக்கணும். அதுக்கு வந்து சபரி மற்றும் எஃப்ஜே இவங்க 2 பேர் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சார் அப்புறமா வந்து இவர் கமருதீன் இவங்க 2 பேரும் வெஷல் வாஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஷல் வாஷிங்லாம் கரெக்டாக பண்ணுவாங்களாம் சொல்ல முடியல இவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இவங்க 2 பேர் வெஷல் வாஷிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர் கிளீனிங் வந்து ஆர்ஓரா எஃப்ஜே. ஓகேங்களா, இவங்க தான் வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி இவங்களுக்கு வந்து ஹெட்டாக வந்து விக்ரமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் கிளீனிங் வந்து சபரி மற்றும் வந்து கலை கொடுத்துருக்காங்க. ஸோ சபரி கலை வந்து ஃபுல்லாக வந்து பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி அவங்க 2 பேர் தனியாக டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கலை இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்கள ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க இந்த டீம்ல யாரெல்லாம் வேலை பர்ஃபெக்டாக செய்கிறாங்களோ இவங்களுக்கான ஒரு அவார்டு. அதெல்லாம் வந்து யார் லாஸ்ட்டாக வந்து இந்த வீக்கெண்டில் வந்து
பிளான் பண்ணுற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து அப்போ தான் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணலான்னு சொல்லும்போது நல்லா பூஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே. பட் வந்து நம்ம பார்வதிக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் டோட்டலாக வந்து இவங்க லக்ஸரி ஹோமில் இருந்து எழுந்துக்கிற வரைக்குமே ஃப்ரிட்ஜ் யாரும் திறக்கூடாதாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து சில பொருட்கள்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. உங்களுக்கு தெரியல, லாஸ்ட் வீக் வந்து உப்பு போட்டது இந்த மாதிரி வந்து நிறைய கொலாப்ஸ்லாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து நம்ம சுபிக்ஷா அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபுல்லாக டேக் அவுட் பண்ணுமா. ஓகேங்களா. நைட்டை வந்து 10 மணி மேலே வந்து கிச்சன் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து கிச்சன் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதான். அதே மாதிரி கிச்சன் உள்ள வந்து தேவையில்லை ஆட்கள் எல்லாம் போகக்கூடாத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் பார்வதி உட்காந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் உடஞ்சி சொல்லி கம்ப்ளைண்ட்டாக வந்துச்சுல. அது மாதிரி வந்து கிச்சன் டீமுக்குள்ளே வந்து கிச்சன் டீம் தான் இருக்கணும், மற்ற யாருமே உள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி வெசல்ஸ் எல்லாம் யாரும் எடுக்கக்கூடாது, யாரும் டச் பண்ணக்கூடாதெல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுல இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மக்களே, நான் வந்து வைல்ட் கார்டு வரதுக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாரும் வைல்ட் கார்டு வெயிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண. மற்ற நன்றி, வணக்கம்.